அண்மைச் செய்தி. தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். முக்கியத்துவம் வாய்ந்த திட்டத்தில் உரிய நிதியை ஒதுக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்திற்கான ஒருங்கிணைந்த கல்வி நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்திற்கான ஒருங்கிணைந்த கல்வி நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார்? விவரம். கார்த்திகா, ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். மாணவர்களுடைய நலன் கருதி உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுக்குமாறு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் ஒரு சில மாநிலங்களில் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய முதல் தவணை நிதி விடுவிக்கப்படவில்லை என்ற செய்திகள் தொடர்பாக இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையில் ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்படும் முதன்மையான திட்டம் இது என்பதால் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்தின் கீழ் உரிய நேரத்தில் நிதியை விடுவிப்பது மிகவும் அவசியம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஒப்புதலுக்குட்பட்டு நிதி விடுவிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர், அதன்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டிற்கு 3586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் இதில் ஒன்றிய அரசுடைய பங்காக 2152 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய அரசின் அந்த பங்களிப்பினை பெறுவதற்கு ஏதுவாக முன்மொழிவுகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் முதல் தவணையான 573 கோடி ரூபாயினை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் முந்தைய ஆண்டுக்கான 249 கோடி ரூபாயும் ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு நிதி விடுவிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு தற்போது ஏற்கனவே கல்வி அமைச்சருக்கு தன் கடிதம் எழுதியுள்ளையும் முதலமைச்சர் தற்போது இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தினை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய இந்த நிலுவைத் தொகையினை உடனடியாக விடுவித்து மாணவர்களுடைய நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே நிலுவையில் உள்ள தொகையும் உடனடியாக விடுவிக்குமாறும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். கார்த்திகா, மத்திய அரசினுடைய இந்த நிதி நிறுத்தி வைப்பு லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய கல்வியை பாதிக்கக்கூடும் என்றும் விவாதங்கள் தேவைப்படுகிற ஒரு கொள்கையை இந்த விஷயத்தோடு பொருத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.